பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்க. அப்படியே நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் இதை வந்து செத்திக்கலாம். எப்படிமா இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் தான் செய்ய போகிறேன். இன்னைக்கு பசங்களுக்கு வந்து நைட்டுக்கு டின்னர் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன், எப்படி சாப்பிட போகிறேன்னு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வ்ளாகுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. காய்கறி எல்லாமே இருக்குது. இப்போ கட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். என்ன அரிசினா பாசுமதி அரிசி தான். நானும் தன்ஷி தர்ஷனம் 3 பேர் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். அதனால் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலை வச்சுருக்கேன். அந்த உலை கொதிச்சு தான் அந்த அரிசியை வேக வச்சு அந்த சாப்பாடை தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து சாதத்தை ஆட் பண்ண போகிறோம். தன்ஷி தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தா எனக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பாப்பா கேட்டதுனால அந்த சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு சுட சுட கொஞ்சம் சூடாக நம்ம கடையில் போயிட்டு எக் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம், இல்லைனா சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கேரட், இது கருவேப்பிலை, இது வந்து கொத்தமல்லி, சோயா சாஸ், அதுக்கப்புறம் கோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிடலாமா? ஆக்சுவலி இந்த காய் சேர்த்துறது பார்த்தீங்கன்னா நூதனத்தில் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நான் செத்தி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள். அப்படியே நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் இதை வந்து செத்திக்கலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது. சூப்பராக செத்துது பாருங்க. இது பாருங்க எவ்வளோ செத்தி கிடக்குன்னு. நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட். இது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 50 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்ல ஒர்த்தபிள், சூப்பராக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டிருக்கேன், வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதத்தையும் வடித்து சூப்பராக ஆற வச்சுட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். சாதத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ வந்து ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வானில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்ன காய்கறி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் கோஸ், கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி தழை இருக்குது, 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் இருக்குது, சால்ட் இருக்குது, தனி மிளகாய் தூள் இருக்குது, அதுக்கப்புறம் சோயா சாஸ் இருக்குது, டொமேட்டோ சாஸ் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன், எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எக்கில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் முட்டையை உடைச்சி நம்ம ஊற்றிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றி சூப்பராக இதை ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடியும் சால்ட்டும் போட்டுக்குவோம். இப்போ
இப்போ இதில் சால்ட்டும் பெப்பரும் போட்டு இந்த முட்டையை நம்ம வந்து சூப்பராக வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன், இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோஸையும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கோஸையும் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரைஸை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சோயா சாஸும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக. சூப்பராக எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் எடுத்தாச்சு. போயிட்டு தம்பிகிட்ட கூட நீயும் சாப்பிடு போ. அவர் வந்து இப்போ தூங்குன மாதிரி நடிக்கிறாரு. இப்போ பாருங்க, ஆக்ஷன் மன்னன். வா தர்ஷன், எழுந்து வா. தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேர் கட்லாம் சூப்பராக பண்ணியாச்சு. பா தர்ஷ் தாங்க பிள்ளைவாடி வந்து சாப்பிடுவா. அதெல்லாம் தர்ஷன் என் செல்ல பிள்ளை, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டான். பாடி அப்படியா? எனக்கு தெரியாது இந்த விஷயம். சரிப்பா, போயிட்டு சாப்பிடு. பார்த்தீங்கன்னா காலில் எதை நெருப்பு வச்சுக்கிட்டானா ஒழிக்குதான். சரி உட்காருங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் அப்படியா? இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் போட்டு சாப்பிட்றாங்க. இந்த ரைஸ் நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பராக உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸில் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். சாப்பிடுங்க. எப்படிமா இருக்கு? நிஜமாவா? வீடியோக்காகலாம் சொல்லக்கூடாது. நிஜமாக தான் இருக்கேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேனம்மா? ஸோ தன்ஷி ஆசைப்பட்ட எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். எப்படி இருக்கு? உப்பு காரம் எல்லாமே சாப்பிடு சாப்பிடு. நான் இப்போ சாப்பிட்டுக்கிறேன். சரி ஆறட்டும், ஆற வச்சு சாப்பிடு. இப்போ தம்பியும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ சாப்பிடுவோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்டில் போட்டாச்சு. பாருங்க, சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. பசங்களுக்கும் பிளேட்டில் எடுத்து கொடுத்துட்டேன். தம்பியும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னா சாதம் வந்து போட்டிருக்கேன். எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு முட்டை சாதம் தான் செஞ்சுருக்கேன். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். நல்லா வந்திருக்குன்னு பாப்பா சொன்னால். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு.
நல்லாயிருக்கு, குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அடுத்த ரவுண்டு போயிட்டா. அவ்வளோ டேஸ்டாகாமல் இருக்கே. சரி, அப்போ வந்து வாரத்தில் 3 நாள் உனக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்றோம், ஓகேவா? அதுக்கு வீட்டில் வந்து முட்டை இருக்கணும் டெய்லியும். முட்டை இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. வேணா ஃப்ரைட் ரைஸாக பண்ணலாம் எக்கை சேர்க்காம. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது எப்படியும் 90 ரூபாய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, பாத்திரத்தையே ஃபைனல் பண்ணிட்டா. தர்ஷனுக்கு போதுமா? சரி, சாப்பிடாது சாப்பிடு. தர்ஷனுக்கு போதும்ட்டான். எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் போட்டது இருக்கு. சரி, ஓகே, அவனுக்கு ஒரே ஒரு வாட்டி போதுமா. சாப்பிடுங்க. சாப்பிட்டே முடிச்சாச்சு. நீங்க தன்ஷி சாப்பிட்டா, தர்ஷன் சாப்பிட்டுட்டே இருக்கோம். சரி, சாப்பிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேறு லெவலில் நைட் டின்னர் வந்து முடிச்சிருக்கேன். பாப்பாவுக்கு பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து கேட்டிருந்தா செஞ்சு தர சொல்லி, அதே போல் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தேன். எப்படி இருந்துச்சு? நான் கேட்கல, என் தம்பி தான் கேட்டான். அதெல்லாம் நான் எனக்கு வேணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன். எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு? செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டு. காரம், உப்பு எல்லாமே ஓகேவா? ஓகே. காரமும் அது அளவுக்கு இது அதிகமாக இல்லை. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம வந்து காரம் அதிகமாக போடக்கூடாது. அதிகமாக போட்டோன்னா பசங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அது அப்புறம் வேஸ்ட்டாக மீந்து கிடக்கும். அது நம்ம என்னாலையும் சாப்பிட முடியாது, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால காரம் நம்ம எவ்வளோ கம்மியாக குறைக்கிறோமோ அவ்வளோ கம்மியாக குறைச்சோம்னா சாதம் பசங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே இதை வந்து நோட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு காரத்தை கம்மியாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெப்பர் பவுடர் கம்மியாக தான் போட்டேன், தனி மிளகாய் தூளும் கம்மியாக தான் போட்டேன். நல்லா வந்துச்சு. சாப்பாடே ஒரு பரு கூட மீறல, பார்த்துக்கோங்க. மீறல. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஓகேவா? இப்போ அடுத்து என்ன இருக்கும் உனக்கு? எனக்கு வந்து ரைட்டிங் புக்கில் நெக்ஸ்ட் பேஜ் எழுதணும். இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. தர்ஷன் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு அப்படி பாய் போட்டு தூங்க வேண்டியதான். இப்போ அடுத்து பாப்பா ஹோம்ஒர்க் எழுதுறதை பார்ப்போம் வாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறாங்க. தமிழ் ஹோம்ஒர்க்கா? ரைட்டிங் புக். சரி, எழுதுங்க. இவங்க சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் எழுதுறாங்க. இங்கே ஒருத்தன் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 நாள் ஆகிடுமாடா நீ சாப்பிட்டு முடிக்க? சாப்பிடு வேகமா. சாப்பிடுவான். இப்படி சாப்பிட்டாதான் அவனை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வர முடியும். நீயா சாப்பிடணும். ஊட்டி விட்டு உனக்கு வந்து செல்லம் கொடுத்து சரியாக சாப்பிட்றது வழியே இல்லை. சரி, ஓகே, நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எழுதுங்க. அழகாக எழுதணும், ஓகேவா? சரி, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டா. இப்போ சைன் வாங்க வருவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரத்துக்குள்ளார பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டேன். பெருக்கினதுக்கப்புறம் ரூமில் பார்த்தீங்கன்னா பாய் போட்டு 3 பேரும் தூங்குறதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டேன். அதில் முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து படுத்துருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். தர்ஷனை பாருங்க. பாய். இப்போ அக்கா சைன் வாங்க வராங்க. சைன் வாங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தன்ஷி தூங்க போகிறா. சென்டரில் தர்ஷன். எப்படி இன்னைக்கு உச்சா விட்டுருவேடா? டெய்லியும் உச்சா விட்டு அடிக்கிறோம். போர்வையில் டெய்லியும் எங்கள் 2 பேரையும் நினச்சி விட்டாரணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தூங்குவேன். என்னை கதண்டு கடிச்சிது பார்த்தீங்களா? இங்கே தாங்க அந்த லைட்டு வெளிச்சத்துலேருந்து வந்து இங்கே தான் கதண்டு என்னை கடிச்சிது. லைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு தான் இருக்குது. பார்ப்போம். பூச்சி இப்போ வீட்டிலலாம் அதிகமாக இல்லை, ஏன்னா வீடெலாம் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தான் நான் தூங்க போகிறேன். கனவுல யூரின் வர்ற மாதிரி நெஜத்தில் விட்டுற. பக்கத்தில் இருக்கிறவங்க பெட்ஷீட்டின்னு நினச்சிட்ற, இங்காண்ட இருக்கிறவங்க பெட்ஷீட்டின்னு நினச்சிட்ற. நாங்கள் எப்படி அந்த ஈரத்தில் தூங்க முடியும்? நினச்சி பாருடா, எங்களை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரியா? யூரின் வந்துருச்சுன்னா அம்மாவை எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் விட்டுட்டு வரணும், ஓகேவா? பார்ப்போம். என்னது? சைன் பண்ணிடலாமா?
சரி ஓகே. ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைன் பண்ண போகிறேன். பேக் எங்கேயோ தூக்கி போட்டால் நான் மணி தேடி எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. உங்களுக்கு சைன் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் இருக்கு. 2 பேஜா? எதுக்கு 2 பேஜா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு, சைனும் வாங்கியாச்சு. சரி போயிட்டு பேக்கில் வச்சுட்டு வந்து தூங்கலாம். ஓகே. படுத்தாச்சா 2 பேரும்? தூங்க வேண்டியதான். பாய் சொல்லுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே. பசங்க இப்போ தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்மளும் அப்படியே தூங்கிட வேண்டியலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. என்னோட டெய்லி நைட் ரொட்டீன் இப்படி தான் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் ரொட்டீன் இப்படி தான் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நானும் போயிட்டு தூங்க வேண்டியதான். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன் 1 வீக் முன்னாடி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இவங்க தான் கேட்டிருந்தாங்கலாம் நான் மென்ஷன் பண்ணல. பொதுவாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணேன். அதே போல் உங்களுக்கு ஏதாவது திரும்பி டவுட் இருக்குது, இவங்கள்ட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும், அப்படி ஆன்சர் வேணும்னா திரும்ப நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் திரும்ப ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. விளாக் எப்படின்னா ட்ராவல் விளாகு, நைட் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன், அதுக்கப்புறம் குக்கிங், பசங்க எப்படி ஸ்கூல் போகிறாங்க, டெய்லி ரொட்டீன், எல்லா வீடியோஸ் நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. திரும்பவும் நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய என்கிட்ட கேள்வி கேட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்லாம் கிடையாது. எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் தான். நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா நான் வந்து லஞ்ச் வீடியோஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதுலேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நைட் ரொட்டீன் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.